ரமண பவ சரி ரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம தி பவ சரவண நிர நிர நிரண வசர ஹண பவர்க முருகா முருகா அம்மா, மார்க்கண்டேயன் உயிரை பறிக்க வந்த அந்த யமதூதர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள் என்றால் அது அவனது பக்தியினால் தானே? ஆம் கண்ணே, பக்தியால் சாதிக்க முடியாதது என்று எதுவுமே இல்லை. அது நம்பிக்கை, ஸ்திரத்தன்மை, தீர்க்கமான பார்வை, அன்பு, மரியாதை என்று அனைத்தும் கொண்டதாகும். மார்க்கண்டேயனின் பக்தி இவை அனைத்தையும் கொண்டிருந்ததால்தான் அந்த அற்புதங்கள் நிகழ்ந்தன. அம்மா, அப்படியென்றால் காலனால் கூட மார்க்கண்டேயனை நெருங்க முடியவில்லையா? ஓம் நம சிவாய. பலே, காலனை பற்றி என் தந்தை கூறியது எந்த அளவிற்கு உண்மை என்பது இப்பொழுது தெரிந்துவிட்டது. காலன் சிறு பாம்பாக மாறி அவனை கொத்த வரவில்லை, பெரும் மலைப்பாம்பாக மாறி அப்படியே விழுங்க வந்திருக்கிறான். இப்பொழுது அந்த மார்க்கண்டேயனால் தப்பிக்கவே முடியாது. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இந்த சிறுவனை நெருங்க ஏன் இந்த காலனால் முடியவில்லை? ஓம் நம சிவாய. வேறு எவரால் இவனை நெருங்க முடியும்? அற்புதம் அம்மா, அற்புதம். காலனும் ஏதும் செய்ய முடியாமல் ஓலமிட்டு ஓட நேர்ந்து விட்டது. ஆம் கண்ணே, என்னால் இதையெல்லாம் நம்பவே முடியவில்லை. அந்த மார்க்கண்டேயன் பக்தி சக்தி என்று யமனுடைய தூதுவர்களை விரட்டுகிறான், காலனையும் ஓடவிட்டான் என்றால் அந்த யமனே வர வேண்டியதுதானே? யமனே வந்தால் அந்த சிவனே சற்று விலகி நிற்பார் அல்லவா? சிவத்தின் பெருமையை சரியாக புரிந்து கொள்ளாததால் தான் நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய். சிவபக்தனுக்கு அவரே வந்து அவனது இதய கமலத்திற்குள் இறங்கி விடுவார். அது புரியாமல் தான் அந்த யமதர்மனும் மார்க்கண்டேயனும் அலட்சியமாக நினைத்து விட்டார்கள். அவமானம், அவமானம்! காலனால் கூட ஒரு சிறுவனின் ஆயுளை பறிக்க முடியவில்லை என்பது தாங்க முடியாத அவமானம். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக பல்லாயிரம் உயிர்களை பறித்து வந்த யமனுக்கு ஒரு பாலகன் உயிரை பறிக்க முடியவில்லை என்பது பொறுத்துக் கொள்ள முடியாத அவமானம். பிறப்புகளுக்கு வேண்டுமானால் பிரம்மதேவர் காரணமாக இருக்கலாம். ஏன், திருமாலின் வரத்தாலும் பரமனின் வரத்தாலும் கூட பிள்ளைகள் பிறக்கலாம். ஆனால் அவர்களால் பிறக்கும் அந்த உயிர்களுக்கும் இறப்பு என்பதை ஏற்படுத்தக்கூடிய ஒருவன் இந்த யமதர்மன் தான். ஆயுள் முடிந்த மறுகணமே பாசக்கயிற்றால் பிடித்து அந்த உயிரை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பரமன் எனக்கிட்ட கட்டளை. அதை அந்த பரமனின் பக்தன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ஒரு சிறுவனுக்காக விட்டுத்தர முடியுமா? அப்படி பார்த்தால் நானும் சிவபக்தன் தானே. யாருடைய பக்தி சிறந்ததென்று நானே நேரில் சென்று சோதித்து பார்த்து விடுகிறேன். அந்த சிறுவனின் உயிரை நானே பறித்து வருகிறேன். அடே மார்க்கண்டேயா, இதோ புறப்பட்டு விட்டானடா யமதர்மன். இனி நீ என்னுடன் வந்தே தீர வேண்டும். இது இந்த யமதர்மராஜனின் கட்டளை. இதென்ன விபரீதம்? மார்க்கண்டேயனின் உயிரை பறிக்க யமதர்மராஜனை புறப்பட்டு விட்டாரா?
இப்பொழுதுதான் அந்த யமனுக்கு தான் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் வந்ததா? இனிமேல் அந்த மார்க்கண்டேயன் எப்படி தப்பிக்கிறான் என்று பார்ப்போம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மார்க்கண்டேயா, என்ன நினைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாய்? நான் அனுப்பிய யமதூதர்களை எல்லாம் உன்னை நெருங்க விடாமல் செய்து விட்டாயாமே. இப்பொழுது நானே வந்திருக்கிறேன். என்னை உன்னால் என்ன செய்துவிட முடியும்? தியானம் செய்தது போதும், எழுந்து வா. யமதர்மராஜா, தாங்களும் ஒரு சிவபக்தன் ஆயிற்றே, பிறகு ஏன் என் உயிரை பறித்தே தீர வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள்? பிறப்பு என்றொன்று இருந்தால் இறப்பு என்பது நிச்சயம் உண்டு. அதுவே இயற்கையின் விதி. இதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். வா, புறப்படலாம். எனது விதியை வரைந்தவர் எவரோ அவரே விரும்பினால்தானே அதை அழிக்க முடியும். நான் அந்த சிவபெருமானையே நம்பி வந்துள்ளேன். என்னை எப்படி அவர் காப்பாற்றாமல் விட்டுவிடுவார்? சிவபக்தனுக்கு மரணம் இல்லை. அப்படியே அது நேர்ந்தாலும் சிவகணங்கள் தான் வந்து அழைத்துச் செல்ல வேண்டுமே தவிர யமதூதர்கள் அல்ல. அதனால் இப்பொழுதே இங்கிருந்து சென்று விடுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. அம்மா, எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. யமதூதர்கள் தூக்கி எறியப்பட்டதும் தளபதி காலன் தடுக்கப்பட்டதும் ஈசன் புரிந்த திருவிளையாடல் என்பது அந்த யமனுக்கு எப்படி புரியாமல் போய்விட்டது? துணிவு கொண்டு தானே புறப்பட்டு சென்றதோடு அங்கு ஏற்பட்ட தடைகளையும் மீறி மார்க்கண்டேயனை நெருங்க முயற்சிக்கிறார். இருவேறு குணாதிசயங்கள் கொண்டவர்களின் செயல்பாடுகள் இப்படித்தான் அமையும். இது போன்ற சந்தர்ப்பங்களில் அன்பும் அடக்கமும் கொண்டவர்கள் அமைதியாக சிந்தித்து ஏன் இப்படி நிகழ்கிறது என்பதை ஆராய்ந்து இறைவன் அருளை உணர்ந்து தங்களை திருத்திக் கொள்வார்கள். ஆணவமும் அகங்காரமும் கொண்டவர்கள் யார் இருக்கிறார்கள் என்ற கர்வத்தால் தவறான முடிவெடுத்து அதன் விளைவுகளை அனுபவிப்பார்கள். அகந்தை என்ற கருமேகங்கள் யமனை சூழ்ந்திருக்கிறது. அதனால் ஆண்டவனின் பிரகாசத்தை அவனால் உணர முடியவில்லை. மார்க்கண்டேயா, என்ன நினைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் செய்கிறாய்? உன் உயிரை பறிக்காமல் நான் இங்கிருந்து செல்ல மாட்டேன். இல்லை, சிவாய. ஓம் நம 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 சிவாய. அந்த யமனுக்கு என்ன ஒரு துணிச்சல்! அருவுருவான சிவலிங்கத்தை மார்க்கண்டேயன் கட்டிப்பிடித்திருக்கும் போதே
அதற்கும் சேர்த்து பாசக்கயிறை வீசிவிட்டானே. களிமண்ணாலான சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்துக் கொண்டால் அது அவனை காப்பாற்றி விடுமா? இல்லை, யமதர்மன் தான் விட்டு விடுவானா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சர்வேஸ்வரா, பரமேஸ்வரா, இந்த எளியவனுக்காக தாங்களே இங்கு எழுந்தருளி விட்டீர்களே. என் ஆயுட்காலம் முடிவதற்குள் தங்களை ஒரு முறையேனும் காண வேண்டும் என்ற எனது விருப்பம் நிறைவேறியது. எம்பெருமானே, இச்சிறுவனுக்காக தாங்களேன் இங்கு வந்துள்ளீர்கள். தங்கள் பக்தன் என்பதால் இன்றுதான் இவன் மரணம் என்று விதிக்கப்பட்டிருப்பதை மாற்றிவிட முடியுமா? தயவு செய்து விலகிச் செல்லுங்கள். யமதர்மா, எனது சிவலிங்க சொரூபத்தை கண்ட பின்பும் நிற்காமல் கடந்து வந்த நீ இப்போது என்னையே விலகச் சொல்கிறாயா? இந்த சிறுவனுக்காக தாங்களேன் குறுக்கே வந்து வழிமறித்து நிற்க வேண்டும். இன்றோடு இவன் ஆயுள் முடிகிறதென்பது தங்களுக்கு தெரியாதா? ஆனால் அவன் செய்த தவம், புரிந்த சிவ பூஜை, இவற்றின் மூலமாக தன் விதியை வென்றுவிட்டான். அதனால் தான் நானே இங்கு வந்தேன். இனியும் என் பேச்சை மீறி அவன் உயிரை பறிக்க நீ நினைத்தால் என்னை கடந்து செல் பார்க்கலாம். தங்களை எதிர்த்துக் கொண்டுதான் என் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன். என் பாசக்கயிறு போனால் என்ன, நான் வீசும் கதாயுதத்திலிருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. ஆஹா, அற்புதம், அபாரம்! அந்த யமனுக்குத்தான் எவ்வளவு சக்தி! மகாதேவரையை எதிர்க்க துணிந்திருக்கிறானே. மார்க்கண்டேயா, சிவபக்தியின் பெருமையை புவனமெங்கும் உணரும்படி செய்த பக்தனே, இன்று முதல் அண்ட சராசரங்களும் முன்புகழ் பாடும். உண்மையான பக்தனுக்கு அதற்குரிய சிறப்புகள் அனைத்தும் வந்து சேரும் என்பதற்கு உதாரணமாக நீ விளங்குவாய். 16 வயது நிறைவடைந்தால் தானே யமன் உன் உயிரை பறிக்க முடியும். அதனால் நீ நீண்ட ஆயுளோடு மரணமே இல்லாத சிரஞ்சீவியாக நிலை பெற்று வாழ்வாய். யமதர்மன் ஈசனிடம் மிதிப்பட்டு மடிந்து விட்டார் என்பது சங்கடமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இதன் மூலம் மார்க்கண்டேயனின் மரணம் மட்டும் நின்றுவிடவில்லை.
இந்த உலகில் பிறந்த அனைவருக்குமே மரணமற்ற நிலை ஏற்பட்டிருக்கும் அல்லவா? ஆனால் இப்பொழுது மாங்காங்கே மரணம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே, அது எப்படி? அம்மா, யமன் இல்லாவிட்டால் இந்த உலகத்திற்கு என்ன கதி? அதனால் அவரை காப்பாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா? மார்க்கண்டேயனை சிவபெருமான் காப்பாற்றி விட்டார். ஆனால் யமனை யார் காப்பாற்றுவார்கள்? யமனை மார்க்கண்டேயனை காப்பாற்றி விட்டான். காலத்தை கடந்து வாழும் பாக்கியத்தை இந்த பாலகனுக்கு தந்த பெருமானே, நான் கேட்காமலேயே எனக்கு சிரஞ்சீவி வரம் தந்த தாங்கள் இந்த நேரத்தில் நான் கேட்கும் ஒரு வரத்தை தந்த அருள் புரிய வேண்டும். எதுவாயினும் கேள். நான் நீண்ட ஆயுள் பெற்றதால் என் பெற்றோரும் மற்றோரும் மகிழ்வார்கள். ஆனால் இந்த உலகம் முழுவதும் என்றும் போல் இயங்க வேண்டும் என்றால் அதற்கு யமதர்மன் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? தாங்கள் விதித்தபடி தங்கள் கடமையை செய்வதற்காகத்தானே இங்கு வந்தார். ஆனால் இப்பொழுது தங்களால் மிதிப்பட்டு மடிந்து விட்டார் என்றால் இந்த உலகத்தின் கதி என்னாவது? யமன் இல்லாவிட்டால் உலகத்தில் மரணங்களே இல்லாமல் போய்விடும். மரணம் என்பது இருக்கும் போதே மனிதனை மனிதன் மதிப்பதில்லை. அதுவும் இல்லாமல் போய்விட்டால் பாவங்கள் பெருகும், ஜனத்தொகை பெருகும், விளைநிலம் சுருங்கும், பூமி நிலை கொள்ளாமல் தடுமாறும், மக்கள் பசி பட்டினி பஞ்சம் என்று கலங்கி நிற்கும் நிலை உருவாகும். அதனால் யமதர்மர் மீண்டும் உயிர்த்தெழ அருள் புரியுங்கள். மார்க்கண்டேயா, நீ வேண்டியதை இப்பொழுதே நிறைவேற்றுகிறேன். எம்பெருமானே, நான் பெற்ற இந்த வாழ்வு தாங்கள் அளித்ததென்பதை மறந்து தவறிழைத்து விட்டேன். பதவி தந்த மமதையால் அதை தங்கள் பக்தனிடமும் காட்ட துணிந்து விட்டேன். என்னை மன்னித்தருளுங்கள். இப்பொழுதாவது இதை புரிந்து கொண்டாயே. 14 லோகங்களிலும் மார்க்கண்டேயனுக்கு நிகரான பக்தன் கிடையாது. என்னையே தன் பொருட்டு எழுந்தருளச் செய்த இந்த பிள்ளையின் வரலாறு காலத்தை கடந்து நிற்கும். கால சங்கார மூர்த்தியாக யாம் எழுந்தருளிய இத்திருத்தலம் மரணமே கடந்து போனதால் திருக்கடவூர் என போற்றப்படும். ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் பிரம்மதேவாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ நாராயணாய நமः. ஓம் நமோ தமிழ் கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. கால சங்கார மூர்த்தியாக யாம் எழுந்தருளிய இத்திருத்தலம் மரணமே கடந்து போனதால் திருக்கடவூர் என போற்றப்படும். தமிழ்நாட்டில் சிறப்புற்று விளங்கப் போகும் சிவஸ்தலங்களில் இதுவும் ஒன்றாக நிலை பெற்றிருக்கும். மார்க்கண்டேயா,
விதித்த விதியை மாற்றியமைக்கும் சக்தி படைத்த உன் பக்தியை மக்கள் யாவரும் புரிந்து கொள்ளும் வகையில் நீ என் பொருட்டு துதித்துப் பாடியவை அனைத்தும் மந்திரமாக போற்றப்படும். மிருத்யுஞ்சய மந்திரம் என்று பெயர் பெறும். இனிவரும் காலத்தில் மரண பயமற்று வாழ நினைக்கும் யாவருக்கும் இது கவசமாக விளங்கும். மகா மிருத்யுஞ்சய மந்திரம் என்று யாவராலும் பாராயணம் செய்யப்படும். நீ என்னை தரிசித்த திருக்கடவூருக்கு வருகை தந்து நீ என் பொருட்டு துதித்த மிருத்யுஞ்சய மந்திரத்தால் துதிப்பவர்கள் மரண பயத்தை வென்று வாழ்வார்கள். முக்தி நிலையை பெற்று என்னை அடைவார்கள். வாழ்க மார்க்கண்டேயா! மார்க்கண்டேயா! சிவா கற்பூரதோரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் भुजगेन्द्रहारम् सदा वसन्तं हृदयारविन्दे भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि भवं भवानी सहितं नमामि. என் அன்பு செல்வனே, பக்த மார்க்கண்டேயனின் வரலாற்றை நீ எவ்வளவு உணர்வு பூர்வமாக கேட்டாய் என்று நான் நன்றாக அறிவேன். இப்போது சொல், நீ இந்த வரலாற்றிலிருந்து என்ன பாடம் கற்றுக்கொண்டாய்? இப்போது சொல் பானுகோபா, இந்த கதை உனக்கு என்ன நீதி சொல்கிறது? இதிலிருந்து நீ என்ன கற்றுக்கொண்டாய்? ஒருவன் தன் தவத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டேன். கடும் தவத்தால் மரணத்தையே தள்ளி வைக்க முடியும் எனும் போது நமக்கு விருப்பமான மிக மிக அரிதான வரங்களையும் பெற முடியும் என்பதையும் கற்றுக்கொண்டேன். அந்த மார்க்கண்டேயன் எனும் பாலகனின் வரலாறு எனக்கு மட்டுமல்ல, இதை கேட்ட அனைவருக்கும் உணர்த்தும் ஒரே பாடம் பக்தியின் பெருமைதான். பெற்றோரிடம் செலுத்தும் பக்தி, குருவிடம் செலுத்தும் பக்தி, தெய்வத்திடம் செலுத்தும் பக்தி என அனைத்திலுமே நிறைந்திருப்பது பக்தியின் பெருமைதான். மார்க்கண்டேயனின் பிதாவே குருவாக அமைந்து தெய்வத்தை சுட்டிக்காட்ட அவன் அவர் மீது மாறாத பக்தி கொண்டான். அவன் தனக்கு ஆயுள் இவ்வளவுதான் என்று விதித்ததை அந்த இறைவன் மீது கொண்ட பக்தியினாலேயே மாற்றி காட்டினான். நாராயண நாராயண. பக்தியே அனைத்திலும் உயர்ந்தது என்பதற்கு மார்க்கண்டேயன் வரலாறே உன்னத பாடம். முருகா, நீ சொன்ன பதிலால் நான் மகிழ்ந்தேன். ஆஹா, நீ ஞான செல்வன் என்பதை நிரூபித்து விட்டாய். மார்க்கண்டேயனின் கதை முருகனிடம் பெருத்த மாற்றம் ஒன்றை தந்திருக்கிறது. இனி அவரின் பேச்சிலும் செயலிலும் நிதானம் இருக்கும். வீரம் மட்டுமல்ல, விவேகமும் இருக்கும். போர் குணம் மட்டுமல்ல, தோற்றவருக்கு வாழ்வளிக்கும் கருணை குணமும் இருக்கும். இங்கு இவருக்கு ஏற்பட்டிருக்கும் இதுபோன்ற மாற்றங்களைப் போல சுக்கிராச்சாரியாரிடம் இதே வரலாற்றை கேட்ட பானுகோபனிடம் ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க வேண்டும். சூரபத்மா, உன் மகன் இந்த கதையை உணர்ந்து நேராக பொருளை புரிந்து கொள்ள மாட்டான் என்று நான் கணித்தது சரியாக போய்விட்டது. தவத்தால் விரும்பியதை பெறலாம் என்று நினைத்தானே தவிர பக்தியின் பெருமையை புரிந்து கொள்ளவில்லை.
ஆனாலும் இந்த நேரத்தில் நீ இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதால் கூறுகிறேன். இந்த நிலையில் சிவகுமாரனிடமிருந்து நீங்கள் தப்பித்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமென்றால் ஒரே வழிதான் இருக்கிறது. நீங்கள் முழுமையாக சிவபக்தியில் ஈடுபட வேண்டும். அதை அந்த சிவகுமாரன் உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் வகையில் அமைய வேண்டும். இது போதும் குருதேவா. தாங்கள் என்ன கூற வந்தீர்கள்? இதன் மூலம் எங்களிடமிருந்து எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை நன்கு புரிந்து கொண்டேன். அதன்படியே செயல்படுவேன். அம்மா, ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? நாம் ஏறிச் செல்ல வேண்டிய ஏணி எதுவென்பதை குருநாதர் சுட்டிக்காட்டிவிட்டார். அதை பிடித்து மேலே ஏற வேண்டியதுதானே? கடக்க வேண்டிய தோணி எதுவென்பதையும் கூறிவிட்டார். அதில் அமர்ந்து கடலை கடக்க வேண்டியதுதானே? ஆஹா, அங்கே முருகன் பக்தியின் ஒளிப்பரிமாணத்தை புரிந்து கொண்டு அதில் ஈடுபட போகிறான். இங்கே இவர்கள் அதே பக்தியை மூலதனமாக கொண்டு போலித்தனமாக அதை வெளிப்படுத்தி இறைவனையே ஏமாற்றும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதை பற்றி தேவர்களிடம் சொல்லி எச்சரிக்கை செய்ய வேண்டும். இதை எனது வழியில் எனக்கே உரிய தனி பாணியில் செய்து காட்டுகிறேன். இதை பார்க்கும் அந்த சிவகுமாரன் அசுரர்கள் அவனுக்கு எதிரியா, இல்லை அசுரர்களை எதிர்க்கும் தேவர்கள் அவனுக்கு எதிரியா என்று குழப்பமடைய வேண்டும். இந்த நேரத்தில் தேவர்களை காக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. என் மூலமாக ஒரு மகா யாகம் நடக்க வேண்டும். மூர்த்திகளில் ஒருவரான பிரம்மதேவர், அவர்தான் என் முதல் குரு. கார்த்திகை மாதர்களோடு வாழ்ந்து அவர்களிடம் பயிற்சி பெற்ற போது நான் வில்வித்தையில் முழுமையாக தேர்ச்சி பெற மரம் வெட்டுபவராக வந்து சரம் பிடிக்க கற்றுத்தந்தவர் அல்லவா பிரம்மதேவர். என் வில்வித்தைக்கு குருநாதர் அவர்தானே. அவர் வந்து ஆசி வழங்கியதை மறக்க முடியுமா? அவரை நினைத்து தியானம் செய்கிறேன். ஓம் பிரம்மதேவாய நமஹ. 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 இது என்ன அதிசயம்? நான் பிரம்மதேவரை எண்ணி தியானிப்பதற்கு கண்களை மூடினால் என் தாய்மாமனான விஷ்ணு பகவான் அல்லவா வந்து நிற்கிறார். நான் முகனை தியானித்தால் நாராயணர் அல்லவா தோன்றுகிறார். இப்போதுதான் புரிகிறது. நான் சக்கர பயிற்சி கற்ற பிறகுதானே வில்வித்தை கற்றுக்கொண்டேன். அதை எனக்கு கற்றுத்தந்தவர் ஹரி நாராயணர் தானே. அப்படி பார்த்தால் அவர்தான் என் முதல் குரு. அதனால் முதலில் அவரைத்தான் தியானிக்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய நமஹ. 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 ஓம் நமோ நாராயணாய
என்ன இது? என் தாய்மாமனை பற்றி தியானித்தால் தந்தையார் வந்து நிற்கிறார். ஹரிஹரன் என்றும் சங்கர நாராயணர் என்றும் இருவரும் ஒருவருக்குள் ஒருவர் இணைந்தவர்கள் அல்லவா? அதனால் தான் விஷ்ணுமூர்த்தியை தியானித்தால் விஸ்வேஸ்வரன் வந்து நிற்கிறார். திரிசூல பயிற்சியை பெறுவதற்கு அன்று திரிபுரத்தை எரித்த நானே காரணம் என்று முன்னால் வந்து நிற்கிறாரோ? தந்தையே, தாங்களா? இப்பொழுது தாங்களே கூறுங்கள், நான் யாரை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் என்று. இப்பொழுதே உன் கண்களை மூடிக்கொண்டு உன் மனக்கண்ணால் பார். உன் கண்களுக்கு தெரிவது யார்? தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. முருகா, இன்று காலை நான் உன்னை பார்த்தபோது ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் உன் முகத்தில் தெரிந்தது. ஆனால் இப்போது அது நீங்கி உன் முகம் தெளிவாக இருக்கிறது. உன் முகத்தில் ஒரு ஒளி தெரிகின்றது. அதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா? அச்செயலை நானும் செய்யலாம். ஆனால் சம்பந்தப்பட்டவர்களிடமே அதை பற்றி கேட்டு அவர்கள் வாக்கால் தெரிந்து கொள்வது இன்னும் உசிதம். ஏனென்றால் நீ அதை பற்றி கேட்கவில்லை என்று உன் தாய்க்கு வருத்தம். நீயே முதலில் சென்று மன்னிப்பு கேட்டுவிட வேண்டும். அதன் பிறகு அவர்கள் கோபத்திற்கான காரணத்தை கேட்டால் அவர்கள் தெளிவாக கூறுவார்கள். தந்தையே, தாங்கள் சரியான நேரத்தில் எனக்கு வழிகாட்டினீர்கள். அன்னையாருடன் பேசியபோது எனக்கு பக்த மார்க்கண்டேயரை பற்றி ஒரு கதையை கூறினார். அது எனக்கு பக்தி மார்க்கத்தில் ஒரு புதிய பாதையை திறந்து வைத்தது. இறை உணர்வு என்ற ஒளியை என்மேல் பாய வைத்தது. அது தந்த வெளிச்சத்தால் அந்த பாதையிலேயே செல்ல நான் தீர்மானித்து விட்டேன். இதைத்தான் கண்ணே உன்னிடம் நான் எதிர்பார்த்தேன். கதைகளை கேட்பது மட்டும் போதாது, அதன் பொருளை உணர்ந்து அதை வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். நீ இந்த பக்தி பாதையை தேர்ந்தெடுத்ததைக் கண்டு உன்னை பாராட்டுகிறேன். ஆனால் என்ன? தந்தையே, துவங்கும் போதே எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. விளக்குவாயா? நான் பிரம்மதேவரை நினைத்து தியானம் செய்தால் என் மனக்கண்ணில் திருமால் தோன்றுகிறாரே. திருமாலை நினைத்து தியானம் செய்தால் தாங்கள் தோன்றுகிறீர்கள். மூவரில் ஒருவரை என் மனதில் நிறுத்தி ஏன் என்னால் தியானம் செய்ய முடியவில்லை? ஏனென்றால் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய நாங்கள் மூவரும் ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய முத்தொழிலை செய்தாலும் ஒரே மரத்தில் உள்ள 3 கிளைகளைப் போல ஒரே பரபிரம்மத்தின் 3 வடிவங்களாக இருக்கிறோம். அதனால் தான் மூவராக இருந்தாலும் திருமூர்த்திகள் ஒருவரே என்பதை ஞானச் செல்வனான உனக்கு உணர்த்துவதற்காக அவ்வாறு தோற்றம் தந்தோம். அற்புதம் தந்தையே, அற்புதம். இப்பொழுது தாங்களே கூறுங்கள், நான் யாரை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் என்று. நீ பக்தி செலுத்த வேண்டும் என்று நினைத்தவுடன் உன் மனதில் முதலில் தோன்றுவது யார்? என் தாய். இப்பொழுதே உன் கண்களை மூடிக்கொண்டு உன் மனக்கண்ணால் பார். உன் கண்களுக்கு தெரிவது யார்?
என் தாய். தந்தையே, இப்பொழுது எனக்கு எல்லாமே தெளிவாக தெரிந்துவிட்டது. எனக்குள் இருந்த சந்தேகங்கள் யாவும் விலகிவிட்டன. நான் யாரை முதலில் எண்ணி பக்தி செலுத்த வேண்டும் என்பதை தாங்கள் சொல்லாமல் சொல்லிவிட்டீர்கள். தாங்கள் விரும்பியபடியே நான் நடந்து கொண்டு வெற்றி பெறுவேன். ஆசி வழங்குங்கள். தமிழ்க்கடவுள் முருகன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. நாராயண நாராயண. நாரதரே, இங்கு என்னதான் நடக்கிறது? தேவ சேனாதிபதியாக நாம் பட்டம் சூட்டிய முருகப்பெருமான் ஆயுதங்களை ஏந்த வேண்டிய கரத்தில் பக்தி, தவம் இவைகளை ஏந்தி நிற்கிறாரே. தங்களுடைய வருத்தம் புரிகிறது. அங்கு சூரபத்மன் முதலான அசுரர்கள் கூட பக்தியில் மூழ்கிவிட்டது போல் பாவனை செய்கிறார்கள். அத்துடன் நிற்காமல் முருகன் அதை நம்ப வேண்டும் என்று அதற்கேற்றவாறு வழி தேடுகிறார்கள். பக்தியை பாதுகாக்க அவர்கள் அதை கடைபிடிக்கவில்லை. தங்களை பாதுகாத்துக் கொள்ள கவசமாக அதை பயன்படுத்த நினைக்கிறார்கள். அதை எப்படி தாங்கள் உறுதியாக சொல்கிறீர்கள்? என்ன தேவேந்திரா, இந்த நாரதன் ஞான திருஷ்டி உடையவன் என்றும் திருகால ஞானி என்றும் பெயர் சூட்டப்பட்டு விளங்குகையில் அவற்றை பார்க்க முடியும் என்பதும் உனக்கும் தேவர்களுக்கும் நினைவு மறந்ததா என்ன? யோசிக்க இனி நேரமில்லை. நம்மை காப்பதற்காகவே பிறந்திருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டிருந்த முருகப்பெருமான் பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு தர்ம நெறி நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். போரே வேண்டாம் என சொல்லிவிடுவாரோ என்று நினைக்கும் நிலை உருவாகிவிட்டது. ஆனால் போர் வீரர்களாக இருந்த சூரபத்மனும் அவனது மகன் பானுகோபனும் முருகனின் அதே மார்க்கத்தை தாங்களும் தேர்ந்தெடுத்து முருகனையும் நம்ப வைக்க பார்க்கிறார்களே. முருகப்பெருமான் அவர்களின் பக்தியை உண்மை என்று நம்பிவிட்டால் அவர்களை தண்டிக்க மாட்டார் அல்லவா? அதற்காக தான் இப்படி ஒரு தந்திரம் செய்கிறார்கள். இந்த நிலை இப்படியே நீடித்தால் நாம் எப்பொழுதும் தலைமறைவாக வாழ வேண்டியதுதான். அதனால் நாம் ஏதேனும் ஒரு வழி கண்டுபிடித்தாக வேண்டும். என்ன யோசிப்பது, எப்படி யோசிப்பது? இப்பொழுதே போதுமான சக்தி இல்லாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு உணவே யாகங்களில் கிடைக்கும் அவர் உணவுதான் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அசுரர்கள் அந்த யாகத்தை நடக்க விடாமல் தடுத்து விட்டார்கள். இப்பொழுது நாம் பல்லிழந்த பாம்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறோம். இந்திரா, தேவர்களே, ஏன் இந்த கலக்கம்? எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. பூமியில் இருக்கும் முனிவர்கள்தான் யாகம் செய்தாக வேண்டுமென்று என்ன கட்டாயம் இருக்கிறது? தேவர்களான நீங்கள் இங்கு யாகம் செய்தால் உங்களை யார் தடுக்கப் போகிறார்கள்? நாம் ஒரு யாகத்தை துவங்கி உக்கிரமூர்த்தியான சிவபெருமானுக்கு முதல் அவிர்ப்பாகத்தை தந்துவிட்டு தொடர்ந்து யாகத்தை நடத்துவோம். அதன் மூலம் தங்கள் அனைவருக்கும் பெரும் சக்தி கிடைப்பதற்கு வழிபிறக்கும். அப்போது அந்த ஈசனின் பார்வை நம் மீது முழுமையாக படியும். அருமையான யோசனை நாரதரே. யாகத்தை துவங்குவதற்கு முன்னால் தேவகுருவான பிரகஸ்பதியை அணுகி அனுமதி பெறுவோம்.
நாளை காலை விடியலிலேயே அவரை சந்தித்து அவரிடம் அனுமதி பெறலாம். நாராயண நாராயண. தாயே, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியே, அருகிலேயே இருந்தும் உங்கள் அருமை புரியாமல் இருந்து விட்டேன். அதனால் என்னால் சில தவறுகள் நேர்ந்து விட்டன. ஆனால் தாங்களே அதை திருத்தி வைத்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபடச் செய்து விட்டீர்கள். நான் ஒன்றை மட்டும் உறுதியாக கூறுகிறேன், நான் இந்த பக்தி மார்க்கத்திலிருந்து ஒருபோதும் பிறழ மாட்டேன். தாயே தெய்வம் என்பார்கள். எனக்கு தெய்வமே தாயாக வந்திருக்கும் பொழுது நான் வேறொன்றை ஏன் சிந்தித்திருக்க வேண்டும்? தங்களையே தியானித்து தவத்தில் ஈடுபடுகிறேன். அணிந்தவனே படியுள் மாணிக்கமே அன்னே உன்னை அல்லாஹ் யாரை தெய்வ தரிசனம் என்பது கண்களால் காணக்கூடியது மட்டுமல்ல, நாம் செய்யும் காரியங்களிலும் உணரக்கூடிய ஒன்று.